கோவை சுற்றுப்புறத்தின் கலை இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இனிமேல் நாம் பேசுகிறது ஒரு சாதாரண பேச்சு தமிழில் நீங்களும் நானும் ஒரு டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசலாம். அப்போ தான் நான் என்ன சொல்ல வர்றேன்றது உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். எளிமையாக புரியறது தான் ஓவியத்துக்கும் சரிபோகக்கூடியது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பக்கத்தில் ஒரு அறையில் நீங்கள் 3 பெண் ஓவியர்களுடைய ஓவியங்களை நீங்கள் பார்த்த ஒரு அனுபவம் அப்போவே போயிடுச்சா, இல்லை வெளியில் கொஞ்சம் நேரத்துக்கு அது உங்கள் மனசில் தங்கி இருக்கா, இல்லை இன்னும் அது ஊடாடிக்கிட்டு இருக்கா அப்படின்றது உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பார்த்துக்கங்க. அந்த ஓவியங்களை நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு என்ன விதமான ஒரு அதிர்ச்சி, என்ன விதமான ஒரு மகிழ்ச்சி, என்ன விதமான ஒரு புரிதல், என்ன விதமான ஒரு எதிர்வினை, இதெல்லாம் உங்களுடைய அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய முதிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஏற்பட்டிருக்கக்கூடும். அது உங்களுடைய தனித்துவமான ஒரு அந்தரங்கம். அதில் யாருக்கும் தலையிட அனுமதி இல்லை. நீங்கள் அதை வெளியிடலாம், அது உங்களுடைய உரிமை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஓவியம், இப்போ இந்த லைட் இருக்கிறதால அது உங்களுக்கு இப்போ புரியல. நீங்கள் மறுபடியும் அதை ஒரு தடவை பாருங்கள். இந்த நூலினுடைய அட்டைப்படத்தில் இருக்கிற ஓவியம், இந்த நூலுக்குள் இருக்கும் ஒரு அத்தியாயத்திலையும் அந்த ஓவியம் இருக்கிறது. இதில் என்ன உங்களுக்கு தோணுது அப்படின்னா, இருவேறு வர்க்க வேறுபாடு அதில் தெரியும். ஒன்று, இது சாதாரண காமன் மேனுடைய குடியிருப்பு. இன்னொன்று, ஒரு உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு குடியிருப்பு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு ரெண்டுக்கும் மத்தியில் நாம் போயிட்டே இருக்கோம். அது எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. இதை சித்தரித்திருப்பவர் அதுக்குள்ள ஒரு அத்தியாயத்தில் வர்றாரு. அவருடைய பெயர் குலாம் முகமது ஷேக். இந்த இந்தியாவின் ஒரு சிறந்த நவீன ஓவியர்களில் ஒருவர். சாந்திநிகேதன் பரோடாக்காரர். அவர் பரோடாவில் இருந்தார், பரோடாவில் படித்தார். ஒரு நல்ல மாணவராயும் நல்ல சைத்திரிகராயும் அவர் இருந்தவர். மத இன ரீதியாக ஏகப்பட்ட துன்பங்களை அவரும் அனுபவித்தவர். அவருடைய அற்புதமான ஓவியங்கள் திரைப்படத்தில் கூட வந்திருக்கு. அதாவது சமீபத்தில் மறைந்த ஷியாம் பெனகல் என்ற ஒரு ஒப்பற்ற திரைப்பட கலைஞனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய படங்களையெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதில் ரொம்ப ஆழ்ந்து போயிருந்தீங்கன்னா, அதில் சூரஜ் கா சாத்வ கோடா, சூரியனின் 7வது குதிரை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியில் குலாம் முகமது ஷேக்குடைய படங்கள்லாம் பின்னணியில் வரும். நாம் 2 பேர்த்துக்கும் செய்யக்கூடிய ஒரு மரியாதை அது. 2 கலைஞர்களை நாம் போற்றுவது. அது என்ன? மாடர்ன் ஆர்ட். அப்படித்தான் சொல்லணுமா? அது என்ன மாடர்ன் ஆர்ட்? புத்தகத்தில் இதை மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் மோனிகா அவர்கள். அந்த புத்தகத்தில் மாடர்னிட்டின்னா என்ன, நவீனம், மாடர்னிசம்னா என்ன, நவீனத்துவம் அப்படின்றத ஒரு 4-5 வரிகளில் ரொம்ப, அவங்க ஒரு ஆசிரியை அல்லவா, அதை எப்படி நமக்கு சொல்லித்தரணும்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ரொம்ப பிரமாதமாக அதை விளக்கியிருக்காங்க. அதுக்கு சின்ன உதாரணங்களும் சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தினுடைய அது ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம் அது. அதில் இருந்து தான் நாம் இந்த ஓவியங்களுக்கு உள்ளேயே நாம் போக முடியும். இந்த நவீன ஓவியம் இல்லை, நவீனம்ன்ற வார்த்தையே கூட வேணாம். ஏன்னா இதுக்கு என்ன காலம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு மாடர்ன் ஆர்ட்னாக்கா 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு ஃப்ரெஞ்சு ஒரு ஸ்கூல், ஒரு மூவ்மெண்ட், இம்ப்ரெஷனிசம், அதில் இருந்து அது வந்தது அப்படின்னு ஒரு சிலர் அதை ஒரு ஸ்கேலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் மோனிகா அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இத்தாலிய மறுமலர்ச்சியில் இருந்து அது தொடங்குவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஒரு கலைஞனுக்கு ஒரு சுதந்திரம் என்னைக்கு ஏற்பட்டதோ, அவனுடைய
செயல்பாட்டில் ஒரு சுதந்திரம் என்னைக்கு ஏற்பட்டதோ அந்த சுதந்திரத்தின் தொடக்கம் நவீன ஓவியம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு வகையில் உண்மை. 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால், டாவின்சிக்கு முன்னால் ஓவியங்களில் கையெழுத்து போடுறது, நான் டாவின்சி இந்த ஓவியம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கீழே கையெழுத்து போடுறாங்க இல்லையா? நான் மைக்கேல் ஏஞ்சலோ, நான் பிக்காசோ, நான் ரவிவர்மா, நான் இன்னொருத்தன், நான் மோனிகா, இப்படியெல்லாம் என்னை நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அந்த ஒரு பிம்ப வெளிப்பாடு. இது எப்போ தோணுதுன்னாக்கா மறுமலர்ச்சி காலத்தில் தான் தோணுது. ஆனால் மறுமலர்ச்சிக்கு முன்னால் இதெல்லாம் செயல்பாட்டில் இல்லை. இதை வரவேற்கல, சமூகம் வரவேற்கல, அரசர்கள் வரவேற்கல, தேவாலயங்கள் வரவேற்கல, எல்லாருமே எதிர்த்தாங்க. எதிர்ப்பு என்பது பெண் கலைஞர்களுக்கு இன்னும் கூடுதலாகவே இருந்தது. இந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுலேயும் நாம் அமிர்தா ஷெர்கில் போன்ற பெண் கலைஞர்கள் மத்தியில் நாம் பார்க்குறோம். அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் என்ன, எதிர்ப்புகள் என்னன்னு. ஒரு காலகட்டத்தில் ஓவியர்களே பெண்களாக இருந்திருக்காங்க, அதுதான் வரலாறு. பெண்கள் தான் அதிகமாக ஓவியங்கள் போட்டாங்க. ஆனால் கையெழுத்து அவங்க போடக்கூடாது, யாருமே கையெழுத்து போடக்கூடாதுன்றதால அவங்களும் போடலை. கையெழுத்து போடலாம் ஓவியங்கள்னு ஒரு காலம் வரும்போது அவர்களுடைய கணவர்களோ மாமன்களோ மாமனார்களோ அப்பனோ ஏதோ கையெழுத்து போட்டான். ஆனால் போட்டது ஓவியம் வரைந்தது யாருன்னா பெண் கலைஞர்கள். அவங்க ஓவியம் வரைந்ததாக காட்டிக்கொள்ளக்கூடாது. உங்கள் வேலை என்னன்னா சமையல் ரூம், உங்கள் வேலை என்னன்னா குழந்தைங்களை பார்த்துக்கிறது, அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கலை வழிபாடு காட்டணுன்னாங்க லேஸ் பின்னுங்க, எம்ப்ராய்டரி பண்ணுங்க, தையல் வேலை பண்ணுங்க, இப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த ஆதிக்கம் அப்படின்றது, வர்க்க ஆதிக்கம், அது அந்த காலத்திலேயே இருந்தது. இது உடைக்கப்பட்டு பல பெண் கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க, இந்தியாவிலும் இருக்காங்க. இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக சொன்னால் மீரா முகர்ஜி, அமிர்தா ஷெர்கில், டி.கே. பத்மினி போன்ற ஓவியர்களை சொல்லலாம், மோனிகாவையும் சேர்த்துக்கலாம். ஆனால் இது என்ன நவீன ஓவியம், மாடர்ன்? இப்போது 15ஆம் நூற்றாண்டில் மறுமலர்ச்சி காலத்தில் இருந்து நவீன ஓவியம் தொடங்குவதாக நாம் பேசுகிறோம். இல்லை, அது வேண்டாம். 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டிலிருந்து ஃப்ரெஞ்ச் இம்ப்ரெஷனிசத்திலிருந்து தோன்றுவதாக சொல்லலாம். இன்னும் பின்னால் போகலான்னு டாவின்சி என்ன பண்ணாருன்னா, நீங்கள் படத்தில் பார்த்துருக்கலாம், அந்த வண்ணங்களை வைத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே எழுதுறதுக்கு பேலட்டுன்னு சொல்லுவாங்க. அது மரத்தில் செய்யப்பட்டு இருக்கும். அதை ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு அது இருக்கும், அதில் தொட்டு தொட்டு ஓவியம். ஓவியம் அன்னைக்கு சாயங்காலமோ ராத்திரியோ முடிஞ்ச உடனே அந்த பேலட்டை அவர் இப்படி பார்க்குறாரு. பல வண்ணங்கள் திட்டாக இருக்குது. சில வண்ணங்கள் இவர் குழையும் போது ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்குது. அதை பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு கட்டம் கட்டினால் இது ஒரு அற்புதமான ஒரு ஓவியம் அப்படின்றாரு. இது ஒரு அற்புதமான பெயிண்டிங், அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங். 15ஆம் நூற்றாண்டிலேயே டாவின்சிக்கு இந்த நவீன ஓவியத்தின் உச்சத்தில் ஒன்று என்று சொல்லக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்குடைய உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. செயல்பாடு இல்லை, ஆனால் அந்த உணர்வு, இந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம். வெளிப்பாடு எப்போ வேணாலும் வரலாம். இதுக்கும் முன்னால் சாக்ரட்டிஸ் என்ன பண்ணுறாருன்னா, இது ஒரு அரிஸ்டாட்டில் எழுதின ஒரு புஸ்தகத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் 1979 ஓவியக்கலை உலகில்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன். இதில் இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். சாக்ரட்டிஸ் உரையாடி கொண்டே வரும்போது தன்னுடைய மாணாக்கர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு இந்த ப்ரஷெல்லாம் சலிச்சு போச்சு, இந்த கூம்பு, உருளை, வட்டம், ஸ்கேல், இதெல்லாம் வெறும் இலக்கணங்கள், கலைக்கு உண்டான கிராமர், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா, எடுத்து வச்சிடையா, அப்படியே ஒரு வடிவத்தை கொண்டா நான் ஏற்றுக்கிறேன்றாரு. அதுதான் மாடர்ன் ஆர்ட். ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் 3000 வருஷத்துக்கு முன்னால் சாக்ரட்டிஸ் வாயில் அந்த உணர்வு இருந்து வந்திருக்கிறது. ஸோ காலந்தோறும் இது இருக்கிறது. பதாமி ஐஹோளேன்னு சிற்ப குடைவரை கோயில்கள் உள்ள கர்நாடகாவில், ஒரு வட கர்நாடகத்தில் ஒரு இடம் இருக்குது. அதில்
ஒரு கடவுள், அது நடராஜரா அம்பாளா எனக்கு மறந்து போச்சே, எனக்கு 82 வயசாகுது, எனக்கு அதெல்லாம் சில ஞாபகங்கள்லாம் எனக்கு குறையுது. அதுக்கு 20 கை இருக்குது. என்ன அது 20 கை இருக்குது? இத்தனை கையோட ஒரு சாமி என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு 2 கை தான் இருந்திருக்கும், வலது ஒன்று இடது ஒன்று. நம்மைத்தான் சித்தரிக்கிறோம் கடவுள்களாக, நம்முடைய தோற்றங்களை தான் நம்ம கடவுள்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு இல்லாததெல்லாம் ஏகப்பட்டதை கொடுத்து வச்சுருக்கோமே, அதுக்கு ஒரு பெரிய உயர்வு ஒரு இதை கொடுத்துருக்கோமே, என்ன அப்படிலாம் இருந்திருக்காது. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது நான் கொஞ்சம் நேரம் படியில் ஏறினேன். நான் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசில் நான் வேகமாக ஏறி இருந்தேன்னா, அதை ஒரு ஆள் என் காலை மாத்திரம் பார்த்துருந்தாக்கா எனக்கு ஒரு 10 கால் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு தோணும். ஒவ்வொரு படிக்கும் ஒரு கால் அப்படி ஒன்று மேலே ஸ்பீடாக போகும்போது, ஒரு மாடி படிக்கட்டில் இருந்து இறங்கும் போது என்ன அப்படி ஒரு பெயிண்டிங்கே இருக்குது. பிராக்குன்னு ஒருத்தர், பிக்காசோவுக்கு முந்தைய ஒரு ஓவியர், அவர் ஜார்ஜஸ் பிராக். அவருடைய பெயிண்டிங்கில் ஒன்று அப்படி இருக்கும். ஒரு பெண் மாடி படிக்கட்டில் இருந்து இறங்குறா, ஒரு 15 கால் இருக்கும், 2 கால் தான் அவளுக்கு. இது என்ன? இது ஃபியூச்சரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தீட்டும் முறை அது கியூபிசம் அப்படிம்பாங்க. ஒரு ஃபோக்ஸ் இருக்கிற ஒரு சைக்கிள் சக்கரம் இருக்குது. சைக்கிள் சக்கரத்தை நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா எல்லா ஃபோக்ஸும் அதில் இருக்கும். ஒரு சுற்றுனீங்கன்னா எந்த ஃபோக்ஸ் உங்களுக்கு தெரியும்? எல்லா ஃபோக்ஸும் போய் ஒரு ஃபோக்ஸாக தெரியும். தட்ஸ் ஃபியூச்சரிசம். இதனுடைய மூவ்மெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த சாமிக்கு அந்த குகை கோயிலில் நான் சொன்னேனே பதாமியில், அதுதான் 20 கையை பார்த்துருக்கான் சிற்பி. அந்த சாமி நடனம் ஆடுது, வேகமாக ஆடுது, கையை அவ்வளவு இதாக ஃபோர்ஸாக பண்ணும்போது அவனுக்கு 2 கையாக தெரியல, பல கையாக தெரியுது. ஏன் இருக்கக்கூடாது? ஸோ இந்த ஓவியம் நவீனம் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த வகைமைகளில் பல வகைமைகள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பும் கலைஞனுக்கு அது ஒரு உள்ளுணர்வாக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வாதம். அது இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, இருக்கணும். இருந்து தான் இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு. அப்படின்னா நவீனம் என்ன? வாட் மாடர்ன் ஆர்ட்? நீங்கள் ஏன் மாடர்ன் ஆர்ட்னு சொல்கிறீங்க? என்னுடைய பாஸ் கேசிஎஸ் பணிக்கர் சொல்லுவார், தேர் இஸ் நோ மாடர்ன் ஆர்ட், தேர் இஸ் ஒன்லி ஆர்ட். அவ்வளோதான் சொல்லுவார் அவர். கலை அது ரெம்பிரண்ட் போட்டிருந்தாலும் சரி, வேறு யார் போட்டிருந்தாலும் சரி, அல்ல இன்றைக்கி இருக்கிறவங்க போட்டாலும் சரி, பணிக்கர் போட்டிருந்தாலும் சரி, அது கலை. அந்த கலையினுடைய ஒரு பரிமாணம், ஒரு டெவலப்மெண்ட், அது அப்படியே வருது. அது நீங்கள் அப்படி அதை ஏற்றுக்கோங்க. அதை நீங்கள் நவீன ஓவியம், அது வழக்கமான ஓவியம், இது புரியாதது. எங்கே உங்களுக்கு புரியாதது வருது? இப்போ நீங்கள் ஒரு 3 பேருடைய ஓவியங்களை பார்த்தீங்க, சிம்பிள் பெயிண்டிங். இதில் எந்த விதமான மேஜிக் இல்லை, இதில் எந்த விதமான நவீன குழப்பங்கள் இதில் உங்களுக்கு எதுவும் இல்லை. ஒரு பெயர் பெற்ற ஒரு ஓவியருடைய 1 மேன் ஷோவை பார்க்கும்போது அதிர்ச்சி, குழப்பம், கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஏகப்பட்ட. இந்த நிமிஷம் வரைக்கும் மாடர்ன் ஆர்ட்ன்றது ஒரு பெரிய சிக்கலான ஒரு கேள்விக்குள்ளேயே மனிதன் வாழ்கிறான். இந்தியா மாத்திரம் இல்லை, எங்கே போனாலும். நாங்கள் பிரிட்டிஷ் கவுன்சிலில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்தோம். என்னுடைய ஒரு 6 பெயிண்டிங் அதில் இருந்தது. ஒரு பெயிண்டிங் கொலாஜ்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடில் நான் பண்ணியிருந்தது. அன்றைக்கி பங்களாதேஷுடைய பத்தி எரியற நிலைமை சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அந்த காட்சியை வைக்கிறோம். பிரிட்டிஷ் கவுன்சில் எங்களை அலோவ் பண்ணாங்க. நாங்கள் 6 ஓவியர்கள். அந்த ஒரு கொலாஜ்ன்றது என்னன்னாக்கா, ஒரு கேன்வாஸ் அல்லது இந்த மாதிரி ஒரு மரப்பலகையில் ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொள்வது, எ பர்டிகுலர் தீம். அந்த தீமை நான் விளக்கிறதுக்கு என்ன செய்கிறேன்னா, சில ஃபோட்டோகிராஃபை கட் பண்ணி அங்கே இங்கே ஜிக் ஜாக்காக ஒட்டுறேன். எனக்கு அது எங்கே இருக்கணும்னு எனக்கு தெரியும், அங்கே ஒட்டுறேன். அதுக்கப்புறம் சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸிலிருந்து சில செய்திகள் தலைப்பு செய்திகளாக அந்த கருப்பொருளோடு ஒட்டிய சில கருத்துக்களை கொண்ட தலைப்பு செய்திகளிலிருந்து அறக்குறையாக வெட்டி ஓட்டுறேன். நான் அறக்குறையாக ஏன் வெட்டுறேன்னாக்கா, பாக்கி நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். அதே மாதிரி நான் இன்னும் சில காட்சிகளை
ஒட்டுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய பெயிண்டிங் எடுத்து எங்கெங்கே காலி இடம் இருக்கோ அங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி அதை ஒரு பெயிண்டிங் ஆக்குறேன். தட்ஸ் கால்டு கொலாஜ். இந்த கொலாஜ்ன்ற பெயிண்டிங் நான் அங்கே வச்சுருக்கேன். அதில் ஒரு இடத்துல பிக்காசோவுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது 1939. அப்போது ஸ்பானிஷ் உள்நாட்டு போர் நடக்குது. அவருக்கு அந்த கொடுமையை தாங்க முடியாமல் பாரிஸுக்கு அங்கே ஸ்பானிஷ் நாட்டுக்கு வெளியில் போய் அவர் போடுறாரு. அது இன்றைக்கும் அது உலக புகழ்பெற்ற ஓவியம் குவர்னிகா. அந்த குவர்னிகாவில் அந்த ஸ்பெயின் தேசத்து ஒரு சின்னமாக கருதக்கூடிய மாடு, குதிரை, எரியற பல்பு, ஒரு கத்தி, இதெல்லாமும் அங்கே இருக்கும். இதை நீங்கள் சிம்பல்னு சொல்லிக்கலாம், இல்லை அந்த ஓவியத்தோடு ஓட்டியது என்று சொல்லிக்கொள்ளலாம். சிம்பல்னு சொல்லி தப்பிச்சிக்கவே வேண்டாம். அப்போது அந்த பிக்காசோவுடைய ஒரு கண்ணும் மூக்கும் நான் கட் பண்ணி இந்த ஓவியத்தில் நான் வச்சேன். தட் வாஸ் த சென்டர் ஆஃப் பியூட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு ஓவியத்தில் ஒரு அழகின் மைய குவிப்பு. அதை என்ன சொல்கிறதுன்னா கட்புலன் குவிப்பு அப்படின்னு. இந்த கட்புலன் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் முதல்ல எப்போ பார்த்தேன்னா, நம்ம ஆதிமூலம் ஒரு கோட்டோவிய கலெக்ஷன் படம் ஒரு புக் ஒன்று போட்டார், பிட்வீன் தி லைன் அப்படின்னு ஒரு அரிய படம். அவருடைய எல்லா பெஸ்ட்டு கோட்டோவியங்கள் பூரா அந்த புக்கில் வெளியிட்டார். அதை சேலம் தமிழ்நாடன், நான் சா கந்தசாமி, அப்புறம் பாலுசாமி என்று கூட பாரதி புத்திரன், நாங்கள்லாம் ஒரு 5-6 பேர் அதை அந்த புத்தகத்தை வெளியிடும்போது அதை வெளியிட்டு அதை பற்றி நாங்கள் பேசினோம். அந்த புக்கில் 4 பேர் முன்னுரை கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் காலஞ்சென்ற ஏஎஸ் ராமன், ஒரு அற்புதமான கலை விமர்சகர். இவர் ஏஎஸ் ராமன் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லிக்கு ஒரு நீண்ட கால ஆசிரியராக இருந்தார். அவருக்கு அப்புறம் தான் குஷ்வந்த் சிங் வந்தார். ஏஎஸ் ராமனும் அவர் இங்கிலீஷில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வெங்கட்ராமனுடைய ஒரு முன்னுரை, அவங்களுக்கு காலமாயிட்டாங்க, அவருடைய முன்னுரை இருக்கும். சனாதனன் ஒரு இலங்கையைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர், அவர் தான் கட்புலம் சார்ந்த அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டார். அப்போது அதுக்கு அடுத்த முன்னுரை யார் கொடுக்குறாருனாக்கா சிற்பியும் ஓவியருமான தட்சிணாமூர்த்தி என்னுடைய நெருங்கிய நண்பர். நாங்கள் டீ சாப்பிடும்போது கேட்டார், கட்புலம்ன்ற ஒரு வார்த்தை என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தியா விட்டல், அதை அந்த சனாதனன் யூஸ் பண்ணியிருக்கார். யார் சனாதனன்னாரு, எனக்கே தெரியாதப்போ பார்த்ததில்லை அப்படின்னு. அந்த வார்த்தையை அந்த புத்தகத்தில் தான் நான் முதலில் பார்த்தேன். இந்த கட்புலம் சார்ந்த விஷயங்கள் இதில் நாம் மனசில் நினைக்கிறது ஒன்று, அதாவது நான் கலைஞனாக சொல்லுகிறேன், நம்ம பார்க்கறது ஒன்று. மோனிகா அதை ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. நவீனம் எது, நவீனத்துவம் எது, மாடர்னிட்டி, மாடர்னிசம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை ஒரு சின்ன ஒரு பத்தியில் அவங்க விளக்கிட்டாங்க. அவங்க டீச்சர், அதை எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இந்த புத்தகத்தினுடைய மைய குவியலை அங்கே தான் இருக்குது. அங்கிருந்து தான் இந்த புத்தகமே ஆரம்பம், அங்கிருந்து தான் இங்கே இருக்கிற எல்லா கலைஞர்களும் ஆரம்பம், அங்கிருந்து தான் நீங்களும் நானும் எல்லாருமே ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் இந்த நவீன ஓவிய கலை என்ன அப்படின்றத அந்த ஒரு பத்தி அற்புதமாக விளக்கி இருக்கிறார் மோனிகா அவர்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கலைஞன் பார்க்குறான் ஒரு விஷயத்தை, அது ஒரு புறச்செயல். நான் பார்க்குறது இங்கே ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஒரு மாட்டு வண்டி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாட்டு வண்டியை நான் போடுறேன், மாட்டு வண்டி அப்படியே போடுறேன், அது நவீன ஓவியம். இது ரவிவர்மாவிலிருந்து தொடருது, பார்த்ததை பார்த்த மாதிரி யதார்த்தம் அப்படின்ற ரியலிசம் அப்படின்றது அது நவீனத்தோடு சேர்ந்தது. நவீனத்துவம் என்ன அப்படின்னாக்கா, ஓவியன் பார்க்குறான், பார்த்ததை அப்படியே பதிவு பண்ணல, அவனுடைய மனசுக்குள்ள அங்கே என்ன நடக்குதோ அதை உள் வாங்குகிறான். He takes it inside. He reacts with that, what he has seen. Then he composes a different way according to his individuality. அது ரொம்ப முக்கியம். அவனுடைய தனித்தன்மைக்கு தகுந்தவாறு அவனுடைய உள்ளுணர்வோடு அதை கலந்து ஒரு வினை புரிகிறான்.
அப்போ அந்த மாட்டு வண்டி போயிட்டு அது தேராக கூட அது இருக்கலாம். அவன் நினைக்கிறான் அந்த மாதிரி ஏன் இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அதுதான் கலைஞன். கலைஞன் அப்படியே இருக்கிறத பண்ணிட்டாக்க இது என்னுடைய கேமரா வேலை செய்யுது, அதை விட பிரமாதமாக செய்யுமே. கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் பெரிய பணக்காரன் அத்தனை பேரும் என்ன பண்ணாங்கன்னா மணிக்கணக்காக நாள் கணக்காக உட்காந்து போர்ட்ரைட் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டாங்க. கேமரா வந்த உடனே அது 10 நிமிஷத்தில் கூட இல்லை, 2 நிமிஷத்தில் பண்ணிடுது, ஒரே கிளிக்கு, அவ்வளோ தூரம் வந்து விட்டது. அதுக்கப்புறம் ஓவியர்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போனது. ஓவியர்களில் என்ன பண்ணுவானுங்க, காலப்போக்கில் இந்த கேமரா பண்ணாததை நாம் பண்ணணும். கேமரா இருக்கிறத எடுக்குது, நாம் இருக்கிறத எடுக்கக்கூடாது, இருக்கிறத இல்லாதது போல தோன்ற செய்யலாம். இதுவும் ஒரு மாடர்ன் பெயிண்டிங் என்று தோன்றக்கூடிய ஒரு கட்டம். இந்த கட்டத்தில் தான் உங்களுக்கு இம்ப்ரெஷனிசம், எக்ஸ்பிரஷனிசம் இதெல்லாம் தோணுது. உருவை சிதைத்து உருவை பெருக்குவது, டிஸ்டார்ஷன் அண்ட் கிரியேட் சம்திங் மோர் தேன் வாட் யூ ஹேவ் சீன், வாட் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அதுதான் அந்த மாதிரி வருது. இப்போது நீங்கள் இலக்கியம் படிக்கிறவங்கள ஒரு பழக்கம் இருந்திருந்தால் சாமர்செட் மாம் என்ற ஒரு பிரிட்டிஷ் நாவலிஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய முக்கியமான நாவல் ஒன்று ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ். அதில் ஒரு இடத்துல அவர் எல் கிரேக்கோ, ஒரு ஸ்பானிஷ் நாட்டு ஓவியர், 16ஆம் நூற்றாண்டு. எல் கிரேக்கோ தன்னுடைய உருவங்களை ஓவியத்தில் உயரமாக நீளமாக போடுவார். மனிதனுக்கு இல்லாத அளவுக்கு காலும் கையும் நீண்டு மெலிந்து இருக்கும், தலைகள் சிறுத்து இருக்கும், வெள்ளையாக இருக்கும், கலர் சுண்ணாம்பு அடித்த மாதிரி. ஏன் அந்த மாதிரி பண்ணார்? மாம் என்ன சொல்கிறார் அந்த புத்தகத்தில், என்ன அவனுடைய உள்ளுணர்வு, அவன் பார்த்ததை கை கால் போன்ற அவயவயங்களை அப்படியே அவன் பார்க்கல, அதை அவன் ஒரு கணம் பார்க்குறான், அடுத்த கணம் அது அவனுக்குள் வேறு என்னென்னமோ வினை புரியுது. வா இவனுக்கு ரொம்ப கை நீளம்பா அப்படின்றோம். என்ன அர்த்தம் ஆயிடுது? அதில் கை நீளம்னாக்கா எதை வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுவான்னு அர்த்தம். இவருக்கு கை நீளம்யா அடிப்பான், அதுவும் ஒரு கதையாகுது. ஆனால் இந்த கை நீளம் என்னன்னாக்கா கொடுக்கலாம், கேட்டதை வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ கால் நீளம், அவன் நம்மளை விட வேகமாக கூட போகலாம். எப்படியோ நினச்சிருப்பான். எல் கிரேக்கோ என்ன நினச்சான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவன் நினச்சது தான் ஓவியம். ஆனால் இந்த ஓவியம் அல்ல அவன் பார்த்தது, அதுதான் முக்கியம். அவன் பார்த்தது வேற, அவனுக்குள்ளே இருந்து அவனுடைய உள்ளுணர்வு மூலமாக வெளிப்பட்டது வேற. இதை தான் மாம் சொல்கிறாரு, அதுதான் அப்படின்னுட்டு. எல் கிரேக்கோ இந்த மாதிரி போட்டது ஒரு கண் பார்வை தொடர்பான குறைவுன்னுட்டு ஹார்ட்ஸ்னு ஒரு டாக்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, அவனுடைய ஓவியங்களை எல்லாம் பார்த்து அவனுக்கு ஏதோ பார்வை கோளாறு, அது பேர் ஆக்டிமிசமோ என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு அது ஒரு ஆப்டிஸ்டோ என்னமோ சொல்லுவாங்க. அதாவது விழித்திரை பரப்பில் ஒளிக்கதிர் செதறினதுனாக்கா நமக்கு தெரியறதெல்லாம் வித்தியாசமாக தெரியும் அப்படின்றது ஒரு ஆப்டிக்கல் தியரி. அது அந்த தியரி படி இவனுக்கு ஏதாவது கோளாறு இருந்திருக்குமான்னு டெஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும் போது மாடர்ன் ஆர்ட்ன்றது மனிதனுடைய உணர்விலிருந்து வருது. அதனுடைய வகை எப்படியோ இருக்கலாம், எவ்வளவோ இருக்கலாம். சாரட் என்கின்றவர் புள்ளி 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 புள்ளியே வச்சு அதுலேயே இந்த ஒரு கருப்பு புள்ளின்னா அதுக்கு பக்கத்தில் வெள்ளை புள்ளி, ஒரு மஞ்சள் அப்படின்னாக்கா அதுக்கு பக்கத்தில் அதுக்கு சரி போகக்கூடிய இன்னொரு வண்ணப்புள்ளி, இந்த புள்ளிகளையெல்லாம் வச்சியே அவர் நிரப்பிடுவார். கொஞ்சம் தூரம் போய் நின்று பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி தெரியாது, ஓவியம் தெரியும். இது பாயிண்டலிசம் அப்படின்னு ஒரு வகைமை. இப்படி ஓவியக்கலையினுடைய வகைமைகளும் வளர்ச்சிகளும் அதனுடைய தோற்றமும் என்ன அப்படின்றத என்ன நட்சல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் இருந்து நீங்கள் இந்த 3 ஓவியர்களை பார்த்ததுலேருந்து கூட நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. சரி, அதையும் மீறி இன்னும் உங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கும். அப்பவும் புரியல, நீ என்னமோ பேசிக்கிட்டே இருக்க, எனக்கு இன்னும் புரியலையா, நான் இப்போவும் பார்த்தாக்கா எனக்கு ஏன் 2 உருவம் தெரியுது பிக்காசோ படத்தில். என்ன பிக்காசோ பிரேக்குன்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு உருவத்தை நான் சொன்னேன், டிஸ்டார்ஷன் அண்ட் கிரியேஷன், சிதைத்து பெருக்குவது. என்ன அது அப்படின்னா, நான் இப்படி இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு
என்ன நீங்கள் பார்க்குறீங்க. என் பின்னால் இருக்கிறது என்ன, என்னுடைய அதர் சைடு ஆஃப் மை ஸ்டேச்சர் தெரியாது உங்களுக்கு. நானாக திரும்பி காட்டணும், இல்லை நீங்கள் வந்து இங்கே நின்று பார்க்கணும். ஒரு ஓவியத்தை போடும்போது, ஒரு பெண் ஓவியத்தை போடும்போது பிகாசோ போன்ற கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ரெண்டாக உடைக்கிறான். உடைச்சி ஒன்று இப்படி வைக்கிறான், ஒன்று ஜக்ஸ்டபொசிஷன் சொல்கிறது, எதிராக வைக்கிறது. அதை வந்து என்ன பண்ணுறான்னா, கூம்புகள், உருளைகள், வட்டங்கள், இந்த வழியாக ஒரு மனித உருவத்தில் நிறைய இந்த ஜியாமெட்ரிக்கல் அம்சங்கள் இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, வட்டம், உருளை, சிலிண்டர், கூம்பு. நாங்களாம் ஆரம்பத்தில் போடும்போது எங்கள் வாத்தியாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கொயர் அதான் நானும் மோனிகாவும் அன்றைக்கி டெலிஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தோம். கட்டமாக போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே மனித உருவங்களை வரைய கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு சென்டரில் ஒரு கோடை போட்டுட்டு அதில் இருந்து கண் எப்படி இருக்குன்னு பர்ஸ்பெக்டிவ், அதுதான் கட்புலன் குவியம் அப்படின்றது. இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி அவரெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, ஸ்ட்ரைட்டாக எப்படியே சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த ஓவியங்களை என்ன பண்ணாங்கன்னா, அந்த டிஸ்டார்ஷனில் வரும்போது அதில் வந்து அந்த கூம்பு வடிவம் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பில் கொண்டு வர்றது தான். அதை வந்து அதை ஒருத்தர் இது கியூபிசம் அப்படின்னு கொடுத்தாரு. அது அப்படியே அது தொடர்ந்தது. பிகாசோக்கு முன்னாலேயே பால் செசான் அந்த பெயிண்டிங்கை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வகையில் அவர் நிறையா செய்திருக்காரு. அதில் இருக்குது அவருடைய ஆப்பிள் உலக புகழ் பெற்றது. செசானுடைய ஆப்பிள் பழங்கள் தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஆப்பிள்லேயே நமக்கு வந்து கியூபிஸ்டிக் வடிவங்கள்லாம் கிடைக்கும். நம்ம பிள்ளையார் வந்து கியூபிசம் செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். பிள்ளையார் ரொம்ப ஈஸியாக ஒரு நவீன ஓவியம் பண்ணலாம். சுல்தான் அலி, ரெட்டப்ப நாயுடு போன்ற ஓவியர்கள் நிறைய பிள்ளையாரை இந்த மாதிரி டாமினேட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு சின்ன அம்சம், இந்த அதை சொல்லிவிட்டு நான் வந்து இந்த புத்தகத்துக்கு நேராக வந்துடலான்னு பார்க்குறேன். இன்னும் விளக்க வேண்டுமானால், இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், கோடுகள், வண்ணங்கள், இதை ரெண்டை மாத்திரம் எடுத்துக்கங்க சார், எதுவும் வேண்டாம், மாடர்ன் பெயிண்டிங்குக்கு போயிடலாம். ஒரு கோடு தன்னைத்தானே பேசிக்கொள்ளும் கோடாகவே இருந்துடும். எப்போ அது வந்து கோடு வந்து தன்னை வெளிப்படுத்தும் என்றால், கோடு உருவமாக மாறும்போது. ஒரு கோடை அப்படி ஒரு முட்டையாக போட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அந்த கோடுன்னா சொல்வீங்க, முட்டைன்னு விடுவீங்க. அந்த கோடையே வேறு மாதிரி பண்ணிங்கன்னா பூனைம்பீங்க. ஸோ கோடு எந்த ஒரு உருவத்தை சாருகிறதோ அந்த உருவத்தை கொண்டு அது தன்னை சொல்லிக் கொள்ளுகிறது. A line can speak itself when it others or it embraces a figure. அது பேசிக் ஆஃப் தி பெயிண்டிங். வண்ணம் என்ன? வண்ணமும் தன்னை சொல்லிக் கொள்ளுகிறது. எப்படி என்றால், கோட்டை தவிர்த்து தான் ஒரு இடத்துல அப்படி வச்சாலே அது வண்ணம்னு தெரிஞ்சிடுது. அந்த வண்ணமே நமக்கு ஒரு ஃபிகருடைய ஒரு தன்மையை நமக்கு உணர்த்திடுது. A color can expose itself, rather it can speak with you when just it places on a white surface. என்னுடைய ஆசான் சந்தானராஜ் எனக்கு வந்து ஆயில் பெயிண்டிங் மாஸ்டர். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேன்வாஸ் வச்சுருந்தார். எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்க இப்படி நின்றுக்குங்க. என்ன அது இருந்தார்? எம்டி கேன்வாஸு. ஏன் எம்டி கேன்வாஸ்? அது பெயிண்டிங் சர்ஃபேஸ் அப்படி சொல்லணும். டோன்ட் கால் இட் எம்டி. நத்திங் இஸ் எம்டி இன் டேர்ம் ஆஃப் பெயிண்டிங். ஓகே, இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கலரில் ஒரு சின்ன ப்ரஷில் எடுத்து ஒரு புள்ளி வச்சார். இப்போ சார் பெயிண்டிங் தட்ஸ் ஆல் யூ ஹேவ் அரைவ்டு அப்படின்ட்டார். அவ்வளோதான் யா, நீ பெயிண்டிங் கற்றுக்கிட்ட, நீங்கள் போகலாம், டீ குடிச்சிட்டு வாங்க விட்டார். இந்த கலரை, இந்த வண்ணத்தையும் ஒளியையும் நான் படித்து அறிய 20 வருடமானதுன்னு ஒரு ஒப்பற்ற கலைஞன் சந்தானராஜ் சொல்லியிருக்கார். இட் டேக்ஸ் மீ 20 years டு லேர்ன் கலர் அண்ட் லைட். ஒரு ஒப்பற்ற கலைஞன் அப்படி தன்னை சொல்லிக் கொண்டது இந்த உலக ஓவிய வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. இன்னொரு விஷயம், இந்த ஓவியத்தை நாம் இந்த அளவில் இதுக்கு மேலே இன்னும் என்னால் புரிய வைக்க முடியாது. ஏன்னா
ஐ எம் நாட் an eminent person டு எக்ஸ்பிரஸ் மைசெல்ஃப் மோர். ஒருவேளை நான் வீட்டுக்கு போனால் எல்லாம் பேசியிருக்கலாமேன்னு தோணலாம். போதும், நமக்கு இருக்கிற கிவன் டைம் இஸ் கொஞ்சம் தான் இருக்குது இந்த நேரத்தில்.